வணக்கம். ஆமை மாம் 24 hour சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்பாட் திங்ஸ், கிளே பாட், டாய்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். எப்படி பண்றாங்க, எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். டைரக்டா போய் அவங்களே பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விளாச்சேரி. மதுரையில் விளாச்சேரின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். மண் பானைகள், மண் பொம்மைகள் எல்லா வீடுகளையும் இங்கே செய்வாங்க. இங்கெல்லாம் சர்வசாதாரணமாக வெளியில் காய போட்டிருப்பாங்க. நீங்கள்லாம் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா வீடுகளையும் மண் தொட்டிகள் எல்லாமே இங்கே வாசல்லே காய போட்டிருப்பாங்க. இந்த வீட்டில் சிறப்பாக செய்கிறாங்க. நம்ம இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கங்க்கா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது? கலர். ஓகே. பொம்மையை காய வச்சு எடுத்துகிட்டு இப்போ கலர் அடிச்சிட்ருக்கீங்களா? ஓகே. இது நீங்கள் எதுக்கு மட்டும் கலர் அடிக்கிறீங்க? இதுதான் பேசிக் கலரா? ஃபஸ்ட்டு இது அடிக்கிறதா? ஆமாம் ஆமாம். பொம்மை. ஓகே ஓகே. என்ன சொன்னீங்க? முகவர்ண கலர். ஓகே. இதை அடித்து முடிச்சோடனே நீங்கள் அடிக்கிறீங்களா? ஆமாம், அவங்க அடிச்சு முடிச்சோங்க. ஓகே. இதில் கலர் அடிக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன? ஓகே. ஒவ்வொரு பாட்டா ஒவ்வொருத்தவங்க அடிக்கிறீங்க? ஒவ்வொரு கலராக காய காய. நீங்க என்ன பாட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் தாமரை. தாமரை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே. சாரி அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி, முடிஞ்சு. சாரி முடிஞ்சு நீங்க தாமரை மட்டும் அடிக்கிறீங்க. சரி, ஓகே. நீங்க என்ன பாட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? ராமம் போட்டு நாமம் போட்டிருக்கீங்க கிருஷ்ணருக்கு. ஓகே. இதுதான் கடைசியாக முடிஞ்சு. அப்படியா? இது முடிஞ்சுன்னா அவ்வளோதான். அந்த பொம்மை முடிஞ்சு, கிருஷ்ணர் பொம்மை. ஓகே. கோல்டு கட்டணும். ஓகே. கோல்டு கட்டினா நான் அக்கா பார்சல் போட்டுருவோம். ஓகே. வணக்கம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கலர் பூசிட்டு இருக்கோம். ஓகே. இது ஃபினிஷிங் இதா? நீங்கள் பொம்மையோட எந்த டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? சில்வர். அப்படியா? கையில் உள்ள தாமரைக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சின்னம்மா. சின்னம்மாள். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பார்த்துட்ருக்கீங்க? 10 வருஷமாக வரும். ஓகே ஓகே. இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காய வச்சு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு பாக்ஸ் போட்டு அனுப்பிடுறாங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் கட்டி பாக்ஸ் போட்டு அதில் வைக்கல்லாம் வச்சு இந்த மாதிரி பஸ்ஸில் அனுப்பி விட்டுறாங்க. கொரியர் பண்ணால் பாக்ஸ் உடஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பஸ்ஸில் அனுப்பி விட்டுறாங்க. அங்கே அந்த பஸ்ஸில் அந்த பொருளை எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் செட் பீஸு, கொழு பொம்மையில் உள்ள செட்டுக. தசாவதார சிலைகள், அஷ்டலட்சுமி சிலைகள், இந்த மாதிரி கொழு பொம்மையில வைக்கிற எல்லா வகையான சிலைகளும் இங்க செய்யறாங்க. தனியா பீஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க. இது எல்லாமே களிமண், காகிதக்கூழ் அந்த மாதிரி ஐட்டங்கள்ல செஞ்ச சிலைகள் தான். இங்க பெயிண்ட் அடிச்சு எவ்வளோ அழகா ஆகுது இந்த சிலை. சாதாரண களிமண்ணா இருக்கிறத மோல்டு பண்ணி அதை சிலைகளா செஞ்சு அதுக்கு பெயிண்ட் வச்சு எவ்வளவு அழகான நேர்த்தியான ஒரு கலை. இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணுங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மீனாட்சி அம்மன் சிலை. இதனால இயற்கைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது.
இது 2 ரூமா பண்ணுறாங்க. இந்த சிலைகள் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களே சொல்லுங்கள், இது யாரோட சிலை? உங்களுக்கு தெரியலையா பார்த்தா? எனக்கு தெரியும், வீடியோக்காக கேட்குறேன், சொல்லுங்கள். இது ஜெயலலிதாம்மா. ஓகே ஓகே. உங்கள் பேர் என்னம்மா? கண்மணி. ஓகே. இந்த மாதிரி சிலைகள் வந்து நீங்கள் வந்து எதில் செய்கிறீங்க? களிமண்ணில் செய்கிறீங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச தலைவர்கள், நம்ம பிடிச்ச சாமிகள் இதெல்லாம் செஞ்சு தருவீங்களா? எவ்வளோ ரேட்டு வரும்? அது பொம்மை பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. இங்கே பாருங்கள், நிறைய சைஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான உண்டியல், நிறைய ஆப்பிள் மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் ரொம்பவே அழகாக இருந்தது. நான் இதை பற்றி விசாரித்தேன். இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன் வருமா, இப்போ எல்லா கலெக்ஷன் போயிருக்கான். உங்களுக்கு தேவைன்னா 2 நாளில் செஞ்சு தரோன்னு சொன்னாங்க. நான் கேட்டிருக்கேன். 350 சொன்னாங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். நம்ம தஞ்சாவூரில் கூட இப்போ கொஞ்சம் ஷாப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. நான் இந்த மாதிரி பொம்மை வாங்கலான்னு போயிருந்தப்போ, பட் இங்கேயே கிடைக்குது நம்ம மதுரையிலேயுமோ. நரசிம்மர் சிலை, விநாயகர் சிலை, இதெல்லாம் சைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். நார்மல் சைஸில் நான் இப்போ ஒரு ராவணேஸ்வரர் சிலை காமிக்கிறேன். அதில் 150 தான் சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் நல்ல பெரிய சிலை தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 தான் வரும். இந்த சிலை வந்து உங்களுக்கு வந்து 150 தான் சொன்னாங்க. நல்ல தமிழ் மன்னன் ராவணேஸ்வரர். இந்த காட்சி வந்து ராமாயணத்தில் வரும்போது ஹனுமான் வந்து அவங்க எதிர்த்தாப்புல உட்காந்துருக்க மாதிரியும், ராவணேஸ்வரன் அப்படியே திருப்பி வைக்கிற மாதிரியும் அப்படி இருக்கும். இது கொலு பொம்மைக்காக வச்ச காட்சி. இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 150. இந்த சிலைகள்லாம் கிட்டத்தட்ட 5 அடி உயரம் இருக்கும். இதில் கொஞ்சம் டேமேஜ் பீஸும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து இவங்க மறுபடியும் வந்து ஆல்டர் பண்ணி அவங்களுக்கே ரிட்டர்ன் அனுப்புவாங்களாம். மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி, அந்த ஸ்பெசிலிட்டியும் இவங்ககிட்ட உண்டு. திருப்பதி வெங்கடாச்சலபதி இந்த பக்கம் இருக்கார். நாராயணி அம்மன் வந்து அந்த பக்கம் இருக்கிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக ஏன் இருக்காங்கன்னு தெரியல. நிறைய சின்ன சின்ன பொம்மைகள்லாம் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மண்ணை குழச்சி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி மீனாட்சி அம்மன்லாம் படுத்திருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு நெக்ஸ்ட் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளை நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதில் 2 வெரைட்டி இருக்குது. இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு படத்தில் இந்த மாதிரி டான்ஸ் கூட மீனா மேடம் ஆடிருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அதே ஞாபகம் வந்தது எனக்கு. இந்த பொம்மை பாருங்க, இந்த பாட்டி எனக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகான சிலைகள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 வருது. டான்ஸ் ஆடுற பொம்மை வந்து 350 வருது. கீழே உட்காந்துருக்கிறது வந்து 250 வரும் உங்களுக்கு. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மையில உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா. இது ஒரு கொலு செட்டு பொம்மைங்க. இது வந்து நாதஸ்வரம் மத்தளம் கொட்டுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் தெய்வக்கனி. ஓகே. இங்கே இந்த இவ்வளோ பொம்மை ஐட்டம்ஸ் இருக்கே, இந்த பொம்மை வந்து நம்ம நவராத்திரி கொலுக்கான பொம்மைகளா? ஆமாம், கொழுங்க நவராத்திரிக்காக. ஓகே, அதுக்கு மட்டும்தான் வாங்குவாங்களா? அதுக்கு மட்டும் வாங்குவாங்க. அப்புறம் சில பேர் சீர் வைக்க நவராத்திரிக்கு இந்த வையர் விட்ட ஆளுகளாம் சீர் வைக்கிறதுக்கு அது வாங்குவாங்க. சரி, ஓகே. இந்த செட்டு ஃபுல்லாக எவ்வளோ வரும்? நவராத்திரி செட்டுன்னு சொல்லி செட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாக்குலேருந்து 5 ரூபா வரைக்கும் கூட எடுக்கலாம் செட்டு.
சரி 10 ரூபாய்னா ஒரு 3 படி 5 படி இப்படி வைக்கிறாங்கல்ல ஓகே அந்த மாதிரி எடுக்கலாம். ஓகே அப்படியே 3 படி அப்படின்னா மினிமம் 3 படி எவ்வளவு பிரைஸ் வரும்? ஒரு 6 ரூபாய்க்குள்ள வரும். 6 ரூபாய் 6000 ரூபாய் சொல்றீங்க. ஓகே அதுல நீங்க என்னென்ன அதுல வரும்? அந்த 3 படியில வந்து முக்கியமா என்னென்ன பொம்மைகள் வரும்? வந்து லட்சுமி சரஸ்வதி பிள்ளையாரு 4 ஐட்டம் வரும். அப்புறம் பெருமாள் மும்மூர்த்திகள் வாங்குவாங்க. அப்புறம் சில பேர் வந்தனியும் இந்த கீழே இருந்து மேல போடுறதுக்கு அந்த சின்ன சின்ன குட்டியா 2 அறிவு 3 அறிவு இப்படி கேட்பாங்க. அது நம்மகிட்ட இருக்காது. அது பொதுவாவே வந்து ரப்பர்ல தான் கிடைக்கும். அதனால அது மட்டும் இருக்காது நம்மகிட்ட. நம்ம இந்த ஐட்டம் வேணா வாங்கிக்கலாம். சரி ஓகே. இந்த கிறிஸ்மஸ்க்குலாம் வந்து இயேசுநாதர் அந்த சிலைகள்லாம் நீங்க செய்வீங்களா? செட்டு செய்வோம். சரி. அந்த செட்ல என்ன ரேட் வரும்? அதுல வந்து மண்ணுல போட்டோம்னா உங்களுக்கு 80 ரூபா வரும். சைஸ் பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே சரி. இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் சிலைகள்லாம் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா அது வந்து ரீபெயிண்ட் வந்தது, நம்மது கிடையாது. இல்ல சின்னதா செஞ்சு சின்னது இருக்கு. அது என்ன பீஸ் எவ்வளவு ரேட் வரும்? 200 ரூபாய்க்குள்ள வரும். 200 ரூபாய். ஓகே. எல்லாமே களிமண்ல தான் செய்றீங்க? பேப்பர் ஐட்டமும் இருக்கு. பேப்பர் ஐட்டமும் செய்றீங்க. வெளிநாட்டுக்குலாம் லேசா இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஐட்டம் செய்றோம். ஓகே. இங்க இருந்து கொரியர் அனுப்புவீங்களா? பஸ்ல தான் அனுப்பி விட முடியும். கொரியர் வந்து சும்மா பார்சல் இப்படி போட்டோம்னா உண்மையில உடைச்சிருவாங்க. அவங்க என்னன்னே தெரியாது. சரி சரி. ஆனா பஸ்ல வச்சு விட்டோம்னா எந்த ஊர்ல எடுத்துக்குவாங்க. ஓகே ஓகே. சில பொம்மைகள் மட்டும் தனியா நீங்க வந்து கொடுப்பீங்களா? இந்த சில செப்பரேட்டா கொடுப்போம். கொடுப்பீங்க. ஓகே ஓகே. என்ன பொம்மைனாலும் கொடுத்துருவோம். இல்ல இது மாதிரி புதுசு எங்களுக்கு வந்து புது இந்த ஐட்டமே இல்ல அப்படின்னா மோல்டு செஞ்சு கூட கொடுத்துருவோம் நாங்க. அப்படியா? எங்களுக்கு பிடிச்ச சாமியை கேட்டோம்னா நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்க? ஆமா அதுக்கு வந்து அமௌண்ட் கூட வரும். ஏன்னா உங்களுக்கும் நாங்க செய்யறோம் இல்லையா? அதனால. சரி சரி. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பொம்மை கலெக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் கால் நம்பரும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். அவங்க உங்களுக்கு பஸ்ஸில் போட்டு விடுவாங்க. அந்த ஸ்பெசிலிட்டி இங்கே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.